ஓகே. யூசர் நேம். ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு யூசர் பண்ணிட்டோம். யூசர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய் யூசராக மாற்றினதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸ் பேபிள்ஸோடது பார்க்கணும். என்ன பேசிக் செட்டப்ஸ்னா காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னு இருக்கும். அது பேசிக் செட்டப்பு. அது எதுக்குன்னா அது இந்த வித்தின் காமன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேபிள் ப்ரொக்யூர்மெண்ட்ஸில் என்ன பண்ணுவோன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுப்போம். சர்டன் அக்கௌண்ட்ஸ் என்னென்னா ப்ரீபேமெண்ட்ஸு, லைபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா சர்டன் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொடுப்போம். எதுக்குன்னா பேபிள் அப்ளிகேஷன்ஸில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த மேண்டட்ரி அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது சிஸ்டம் வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி க்ரியேட் பண்ணணும் அந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, நீங்கள் க்ரியேட் பண்ணுற இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அப்போ அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி எங்கேருந்து எடுக்கணும், எந்த அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது தான் இந்த காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். அது எங்கே செட்டப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே எப்போதும் போல் எஃப்எஸ்எம் போயிடுங்க, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் ஃபினான்ஷியல்ஸில் இருக்குது. இங்கே பேபிள்ஸ் வாங்கணுமா, இங்கே காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். இதில் பியூ நீங்கள் க்ரியேட் பண்ணல தானே? ஆமா ப்ரோ, நான் பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணல. ஓகே. நான் இல்ல எக்ஸிஸ்டிங் அதான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓகே, நீங்க நீங்கள் எது எக்ஸிஸ்டிங் எடுத்துக்கோங்க. நான் கிரியேட் பண்ணி. க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டு டாஸ்க் கொடுக்கணும். இப்போ இதில் யூஎஸ் ஒன் இருக்கான்னு சூஸ் பண்ணல. யூஎஸ் ஒன் இருக்காது, சுப்ரீமோன்னு நினைக்கிறேன். யூஎஸ் தான். சுப்ரீமோ பேங்க் யூஎஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதை சூஸ் பண்ணிட்டு கீழே நமக்கு சேவ் அண்ட் க்ளோஸ் இருக்கும். ம் இப்போது இந்த இடத்துலலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பிளாங்காக இருக்கும். இங்கே எப்படி பிளாங்காக இருக்குது அதே மாதிரி இருக்கும். லைபிலிட்டி அக்கௌண்ட், ப்ரீபேமெண்ட்ஸு, ரேட் அக்கௌண்ட்ஸு, கன்வர்ஷன் ரேட் லாஸஸ்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு, மிஸ்லேனியஸ்லாம். இதுக்கெலாம் நம்ம அக்கௌண்ட்ஸ் அங்கே க்ரியேட் பண்ணணும். வேல்யூ செட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல. ஓ, அந்த வேல்யூ செட் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணது தான் இங்க காட்டுதா? ஆமாம், அங்கே க்ரியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே காட்டும். லைபிலிட்டி ஓகே. அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணணும் ம், உங்களோட சார்ட் புரியுது ஆஃப் புரியுது. அக்கௌண்ட்டில். ம் ஓகே. அங்கே க்ரியேட் பண்ணிவிடுங்க பண்ணும்போதே. இல்லாட்டி இந்த பேஜ் வரும்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் டேப் போட்டு என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதாவது நியூ டேப்ல போயிட்டு ம் வேல்யூ செட்டை கிரியேட் பண்ணிடணும், கரெக்டா? ம் ஓகே ப்ரோ. லைபிலிட்டினா அந்த இன்னொரு டேப்ல போயிட்டு லைபிலிட்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ப்ரீபேமெண்ட்னா ப்ரீபேமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ம் இப்போ இதில் லைபிலிட்டின்னு சூஸ் பண்ணிக்கணும். லைபிலிட்டி அக்கௌண்ட் எதை சூஸ் பண்ணீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் டைப் லைபிலிட்டின்னு கொடுத்துருப்பீங்கல்ல, வேல்யூ செட்ஸ் வேல்யூஸில் அந்த ம். அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஓகே, அது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட் தான். இவங்க லீகல் என்டிட்டின்னு நேம் போட்டிருக்காங்க கம்பெனிக்கு பதிலாக சுப்ரீமோவில்.
நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு காஸ்ட் சென்டர் வச்சுருக்காங்க, லொக்கேஷனு, கேட்டகரிஸு, இன்டர் கம்பெனி, இதெல்லாம் செக்மெண்ட்ஸ் தான். செக்மெண்ட்ஸ் நமக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ரெக்கர்டு. நம்ம எல்லாமே மேண்டட்ரியாக ஃபில் பண்ணணும். இந்த இதெல்லாம் ப்ரீபேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். இன்வாய்ஸ் போடும்போது ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ்லாம் பண்ணுவோம் சப்ளையர்ஸ்க்கு. அட்வான்ஸ் பே அந்த அக்கௌண்ட் எது எடுக்கணுன்றது நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம், அதனால் பில் பேயபிள் வந்து உங்களுக்கு இங்கே மேண்டட்ரி இல்லை. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ரேட் வேரியன்ஸ் கெயின். இப்போ கன்வர்ஷன் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ அதோட கெயின் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டாக வந்தால் எதில் விழணும், லாஸ் ஆனிச்சுன்னா எதில் விழணுன்ட்டு கொடுக்குறது. கரன்சி வேரியன்ஸ் ஆகும்போது ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி, யூஎஸ்டி டு ஐஎன்ஆர்லாம் மாறும்போது ரேட் ஆகிறப்போ அந்த அப்போ சிஸ்டம் எந்த அக்கௌண்ட்டில் விழணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் டேக்கன், ஏதோ டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோன்னா அது இங்கே கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு மிஸ்லேனியஸ்னால் இப்போ சப்ளையர் யாருன்னே தெரியாமல் நம்ம பே பண்ணுவோம் கரெக்டாக, சப்ளையர் நேம்ஸ்லாம், தேர்ட் பார்ட்டிஸ்லாம், அப்படிலாம் வரப்போ அது மிஸ்லேனியஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, ஃப்ரைட் சார்ஜஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் தான். இந்த கூட்ஸ்லாம் ஏற்றிட்டு வராங்கல்ல, டிரான்ஸ்போர்ட். ஓகே. டிரான்ஸ்போர்ட், அந்த இதெல்லாம் ஃப்ரைட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீபேமெண்ட் டேக்ஸ் டிஃப்ரென்சஸ். ப்ரீபேமெண்ட்ஸில் இருக்கப்போ டேக்ஸில் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆனிச்சுன்னா அது கொடுக்கறது அந்த அக்கௌண்ட். டேக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் வேறு வரும். நம்ம இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற பியூக்கு டேக்ஸே வராது ஏபியில் போடும்போது, ஏன்னா நம்ம டேக்ஸ் வந்து அந்த பியூக்கு க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் வராது நமக்கு. இதே டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா அந்த டைம்ஸில் நம்ம இங்கே சூஸ் பண்ணுவோம் எது டிஃபர் ஆகுது அப்படின்றப்போ. நெக்ஸ்ட்டு ரிட்டர்னேஜ். இப்போது ரிட்டர்னேஜ்னால் என்ன மீனிங்னா, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம், அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி எஸ்டிமேட் கொடுத்துருப்போம் கிளைண்ட்டுக்கு. இப்போ ஃபுல் காஸ்ட்டையும் அவங்க 100% நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க கிளைண்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பிரிச்சிருப்பாங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, அது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி. அப்போது ஃபேஸ் 1க்கு 25%, ஃபேஸ் 2க்கு 30%, 30, அது மாதிரி அவங்க டேர்ம்ஸ் பேசியிருப்பாங்க. அப்படி பேசியிருக்கும் போது அந்த 25%லேயும் 20 தான் கொடுப்பாங்க, மீதி 5 அவங்க பிடிச்சதாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற இதில் எதுவும் எரர்ஸ் வந்தது, திரும்ப எதுனா இது பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டா நம்ம இது அவ்வளோதான் வந்துடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இது பண்ணுறது தான் ரிட்டர்னேஜ்னு சொல்கிறது. இனி நெக்ஸ்ட்டு அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ். இது கிளைம் பண்ணாத ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இதில் வந்துடும். இது டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்கிறது, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கறது. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இல்ல இது ம் நார்மல் தான். இப்போ டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இது இப்போ லயபிலிட்டி பேமெண்ட் இப்போ வேரியஸ் கெயின் அதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் அவங்க வந்து ம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்களா? ஆமாம், இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓ, இல்ல இது எப்படி, இது என்ன மாதிரி என்ட்ரி ஆனா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு அதான் புரியல. இப்போ கெயின் போட்டு ரெவென்யூ போடணுமா? ம் இப்போ எப்படின்னா, லைபிலிட்டி அக்கௌண்ட் நீங்கள் லைபிலிட்டி டைப் கொடுத்துருவீங்க, கரெக்ட். ப்ரீபேமெண்ட்லாம் எக்ஸ்பென்ஸில் வருமா, ஆமா. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரீபேமெண்ட் கொடுத்துட்டு டைப் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துடணும். ஓகே. கன்வர்ஷன் ரேட் வேரியன்ஸ் கெயின், வேரியன்ஸ் லாஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்ஸில் தானே வரும். கன்வர்ஷன் ரேட்டுனாலே நமக்கு ஆமா ஆமா புரியுது எக்ஸ்பென்ஸ் தானே. கொஞ்சம். ஓகே. ம் ஓகே. சோ ஓ. அப்படி கொடுத்துருங்க ரெண்டுமே. நீங்கள் இந்த முன்னாடி இருக்க கெயின் லாஸை வச்சு இது பண்ணாதீங்க. அப்படி டவுட்ஸ் சரி. வந்துச்சுன்னா நம்ம இந்த ஜெமினி, கூகுள் ஜெமினி அதில் போட்டு இந்த அக்கௌண்ட் எதில் அக்கௌண்ட் டைப் கொடுக்கணும் ஃபியூசன் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆ, பண்ணும். அப்புறம் அதை எனக்கு பார்த்து என்ன டவுட்னா, இப்போ இது இப்போ ம் நான் வந்து இதுல கிரியேட் பண்ணவே இல்லை. இப்போ என்னோட இதுல தானே போறீங்க, என்னோட வேல்யூல கிரியேட் பண்ணல. சோ நீங்க வந்து அந்த சுப்ரீமோ யூஎஸ் கிரியேட் பண்ண ஒரு அட்டாச் பண்ணீங்களா, அதுல இதெல்லாம் இருக்கா? அது இவங்க இது. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ சுப்ரீமோ இப் பேங்க் யூஎஸ்ன்ற பிஸ்னஸ் ஓ- யூனிட்ல இவங்க இந்த செட்டப்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஓகே. உங்களுக்கு இங்கே இப்போ காட்டுது. என்னோட என்டிட்டி போட்டா காட்டாது, ஏன்னா நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்க எதுவுமே மாட்டேன். காட்டாது, எல்லாம் blank-ஆ இருக்கும், நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சு. ஆ அதான் சொன்னேன், அதனால தான் கேட்டேன், நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே பண்ணிடலான்ட்டு. ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சு. ம் ம். இது வந்து
பியூ ஸ்பெசிஃபிக்கான செட்டப்ஸ் இங்கே பாருங்கள், உங்களோட பியூ வந்துடும் இங்கே. இந்த பியூவை சூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சிஸ்டம் வந்து இங்கே இருக்க அக்கௌண்ட்ஸ் தான் எடுத்துக்கும், வேறு அக்கௌண்ட்ஸ் எடுக்காது. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் அப்செட்ஸ். இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் பேபிள்ஸில் இன்டர் கம்பெனி லைன் லெவலில் இது மாறும்போது கம்பெனி கோட் லெவல் மாறும். மாறுறப்போ நீங்கள் நன்னில் இருந்தால் அக்கௌண்ட் பண்ண முடியாது ஜிஎல்லோட. அப்போ என்ன பண்ணணும், பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்னு கொடுத்துட்டோம்னா, கம்பெனின்றது பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்னு நம்ம சிஓஏ கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருப்போம். அதனால அதில் என்னென்ன கம்பெனியில் வேல்யூஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த வேல்யூஸில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஆல் செக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நேச்சுரல் அக்கௌண்ட் தவிர வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். இது போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகே. இந்த ஆல் அந்த டைம் செக்மெண்ட் வந்தோடனே அது காஸ்ட்டோஸ் சூஸ் பண்ணிடுமா? அந்த காஸ்ட் சென்டரும் சூஸ் பண்றோம். எக்ஸப்ட் இல்லை நேச்சுரல் பிரைமரியை அக்கௌண்ட் தவிர. கொடுத்துருவோம். இல்லை இல்லை, அது என்னன்னா இப்போ அக்கௌண்ட் வந்து 100ன்ற கம்பெனி இருக்குது, ஓகே. இங்கே இருக்க கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1010ன்றது தான் இங்கே கம்பெனி. இப்போ 1020 யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் இன்வாய்ஸ் லெவலில், ஓகே. அப்படின்றப்போ ஜிஎல்ல போஸ்ட் பண்ணுறப்போ சிஸ்டம் எரர் அடிச்சிடும், போஸ்ட் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் இங்கே வந்துட்டு ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஓகே 1010ன்ற வேல்யூவும் கம்பெனி வேல்யூவில் தான் இருக்குது, 1020ன்றதும் இதுக்குள்ளே தானே இருக்கும். வேல்யூ செட்ஸில் க்ரியேட் பண்ணுவோம்ல மல்டிபிள் வேல்யூஸ், ம். 100 டாட்டா 101 அது ஆமா மாதிரி ப்ரோ. சொல்கிறேன். அப்போ ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்குது. அப்போ ப்ரைமரி பேலன்சிங் கொடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன வேல்யூ வருதோ அது எல்லாத்துக்குமே சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும் அதில் இருக்க வேல்யூஸ். ஓ. ம். நெக்ஸ்ட்டு கரன்சி கன்வர்ஷன். இங்கே கரன்சி கன்வர்ஷன் கன்வர்ஷன் ரேட்டு கொடுக்குறோம். இங்கே தான் ரேட் டிஃபைன் பண்ணுறோம், கார்ப்பரேட்டா யூசரா ஸ்பாட்டா அதெல்லாம். கார்ப்பரேட் கொடுத்தோன்னா ஆல்ரெடி இதில் எக்ஸல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டுக்கு வந்துச்சுன்னா இவ்வளோதான் ரேட்டுன்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக மேலே வந்தாலும் சரி கீழே வந்தாலும் சரி இதான்னு சொல்லி. யூசர்னா நம்ம தான் மேனுவலாக என்ட்ரு அடிக்கணும். இன்வாய்ஸ் பேஜில் யூஎஸ்டி டு ஐஎன்ஆர்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லி மேனுவல் என்ட்ரு பண்ணுறது அது. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு இந்த கரன்சி கன்வர்ஷன் வந்து இப்போ நான் லீகல் என்டிட்டியில் நான் இது கிரியேட் பண்ணணுமா? கரன்சி இல்லை, கன்வர்ஷன் கன்வர்ஷன் பண்ண தேவையில்ல, அதிலே ஆல்ரெடி இருக்கும். இருக்கும். ஓகே. ஆ, இதில் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல டைப்ஸ்லாம். ஏன்னா இதிலே இருக்கு பாருங்க, கார்ப்பரேட் இருக்கு, யூசர் இருக்கு. யூசர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் ரேட்டு எவ்வளோன்னு, யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஜிஎல்ல போடும்போது யூசர் வச்சு போட்டோம்ல, யூசருக்கு நம்மளா தானே மேனுவலாக எவ்வளோன்னு என்ட்ரு பண்ணோம், 1 ரூபி ஆமா 2 ரூபி ஆமா அப்படின்னு. ஆமா ஆமா, ஒரு இதுல அதான் பார்த்தோம் யூசர். சைடுல. ஓகே. ம். நெக்ஸ்ட் இதில் ரியலைஸ்டு கெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ரியலைஸ்டு லாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ரியலைஸ்டு கெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ இந்த கரன்சி கன்வர்ஷன் ரேட் ஆகுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வர ப்ராஃபிட்ஸு. இப்போ ஒரு சில டைம்ஸில் எப்படின்னா, நீ டேட்டுக்கு கார்ப்பரேட் கொடுத்துருக்கோம், ஓகே. 5/24/2026 யூஎஸ்டி டு ஐஎன்ஆர், யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் வந்து 80 ரூபீஸ் போயிட்டு இருக்குன்னா, இதுக்கு இன்வாய்ஸ் நீங்கள் 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க, ஓகே. அப்போ வந்து 70 ரூபீஸ்க்கு நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, $70 யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் சேஞ்ச் ஆகிற ரேட்டு. இப்போ இன்னைய டேட்டுக்கு 80ல் இருக்குன்னா அது உங்களுக்கு லாஸ் தானே, சப்ளையருக்கு பே பண்ணுறத சொல்கிறேன். ம். ஆமா, கரெக்டாக கொஞ்சம் டென் எக்ஸ்ட்ராவே டாலர் கொடுக்குற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாதிரி இருக்கும். $10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைய டைமில். அப்போ அது ஓ- நமக்கு ரியலைஸ்டு லாஸில் வரும். இதே ஓகே. கெயின்னா, நீங்கள் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணதில் $80 கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்னைய டேட்டுக்கு நீங்கள் பே பண்ணும்போது 70ல் இருக்குது டாலர். அப்போ உங்களுக்கு அது ப்ராஃபிட் தானே, 10 மைனஸ் ஆயிருக்குல்ல. இது நடக்குமா ஆக்சுவலி ரியலா? ரியலாக நடக்குமே, இல்ல. கரன்சி கன்வர்ஷன்லாம். இல்லை, ஓகே.
ரேட் சேஞ்ச் ஆகும்ல. இந்த மாதிரி $10 ஆகாது. ஓ! ஒன்று ரைட். ரெண்டு, ஏன்னா நேத்துக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதே டாலர் சேஞ்ச் ஆகும்ல. டெய்லி ம். ரேட் சேஞ்ச் ஆகும். அதுதான். ஆனா மோஸ்டா நம்ம இங்க இதுக்குள்ள நம்ம கிளைண்ட் வந்துட்டு அங்க பிஸ்னஸ் பண்றவங்க ஒரே சேம் கண்ட்ரியா இருந்ததுன்னா மாறாதுல்ல ரேட்டஸ். நெக்ஸ்ட் அக்ரூவல்ஸ், எக்ஸ்பென்ஸ் அக்ரூவல். இது நம்ம பீரியட் எண்ட்ல தான் இருக்கும். இல்ல நம்ம இதை நன்ல வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம பீரியட் எண்ட் தான் மோஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செல்ஃப் பில்ட் இன்வாய்சஸ். இதுல செல்ஃப் பில்ட் இன்வாய்சஸ்னா உங்களுக்கு நம்ம இந்த ஒரு நிமிஷம். ஹலோ. இந்த கிளாஸ்ல இருக்கேன். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆ எதுல ப்ரோ அக்ரூவல்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம்? இப்ப செல்ஃப் ம், பில் இன்வாய்ஸ்னு. ஓகே. செல்ஃப் பில்ட் இன்வாய்சஸ். இந்த கேப்லெஸ் இன்வாய்ஸ் நம்பர் இங்க கொடுத்துட்டோம்னா இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும், கரெக்டா ஃபாலோ அப் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டரா வந்துருக்கும். ம். செல்ஃப் பில்ட் இன்வாய்சஸ்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இது எதுக்காக எனேபிள் பண்ணுவோம்னா நமக்கு இங்கே பேபிள்ஸ்க்கு வராது, ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்க்காக வரும். இப்போ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எதுக்குன்னா கூட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எஸ்சிஎம்ல வரும். ரெசிப்ட்ஸ் போட்டு தானே நம்ம கூட்ஸ்லாம் இன்வென்ட்ரியில் ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, இத்தனை கூட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி டிக் அடிச்சுட்டு நம்ம உள்ள கூட்ஸ் வந்துடும் இன்வென்ட்ரிக்கு. அப்போ அந்த ரெசிப்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பேபிளில் கிரியேட் ஆகும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணாதான், எனேபிள் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு செல்ஃப் பில்ட் இன்வாய்சஸ் கிரியேட் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஓகேவா ப்ரோ? இது ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் கிரியேஷன். ஓகே ப்ரோ. செல்ஃப் பில்ட் இன்வாய்ஸ்ன்றது ரெசிப்ட்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லீகல் என்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே மேண்டட்ரி இல்லை, அதனால எதுவும் தேவையில்ல. எதுவும் இந்த பேஜில் நீங்கள் எதுவும் டிஎஃப்எஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணால் இங்கே காட்டும் ரீஜனல் இன்ஃபர்மேஷனில். இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப்ஸு. பேபிள் அண்டு காமன் காமன் ஆப்ஷன் ஃபார் பேபிள் அண்டு ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்க்கு இதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா ப்ரோ? இது கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இதான் ஃபஸ்ட்டு செட்டப் பேபிள்ஸில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ். ஒரே நிமிஷம் ப்ரோ, லேப் சார்ஜர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே. ஓகே ப்ரோ. பேமெண்ட் டேர்ம்ஸு. பேமெண்ட் டேர்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களே பேபிள்ஸில், அப்போ சப்ளையருக்கு சப்ளையர் தான் பேமெண்ட் டேர்ம் நமக்கு இது பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா ப்ரோ? அதை புரியுது. தான் நம்ம சப்ளை இங்கே சிஸ்டமில் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆமாம். இதில் வந்து நம்ம பேமெண்ட் டேர்ம் டிசைட் பண்ண மாட்டோம். ஜங்ஷன் பாக்ஸ் அங்கே போட்டு விட்டு என்னோட லேப்டாப் சார்ஜர் மட்டும் எடு.
ஜங்ஷன் பாக்ஸ் கீழே வச்சிரு. கீழே வச்சு லேப்டாப் சார்ஜர் மட்டும் கொடு. ம். கொடு சார்ஜர். ம். ப்ரோ. ம். ஓகே. இதுல சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதும் சப்ளையர் தான். ஓகே. நம்ம இங்க வந்து ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் போடுவோம் சிஸ்டம்ல, பேபிள்ஸை பொறுத்தவரை. சப்ளையர் தான் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸை வச்சு நம்ம இன்வாய்ஸ் காப்பியை வச்சு கிரியேட் பண்ணுவோம் சிஸ்டம்ல, என்ட்ரி மட்டும். அந்த இன்வாய்ஸ் கொடுக்கறதும் அவங்க தான். பேமெண்ட் டைம் டிசைட் பண்றதும் சப்ளையர் தான். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கூட்ஸ் வாங்குறோம். எனக்கு நீ இந்த டைம்ல பே பண்ணா போதும், இமிடியேட்டா பே பண்ணும், இல்ல 30 டேஸ்ல பே பண்ணு, இல்ல 45 டேஸ், 90 டேஸ், அது மாதிரி சொல்றது சப்ளையர் தான். ஏன்னா சப்ளையர் சொல்றதை வச்சு இங்க நம்ம கிரியேட் பண்ணுவோம் பேமெண்ட் டைம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இங்கே கிரியேட்னு இருக்கும். அதான். ஓ. இதுல இல்ல. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ப்ரீவியஸா பார்த்ததுலேயே வந்து எல்லாமே ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கு. இப்படி மோஸ்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏதோ கிரியேட் பண்ணோமா என்ன? ஏன்னா 60 டேஸ், 45, மினிமம் ம் 30. நம்ம அடிஷ்னலா. அதெல்லாம் நம்ம நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஓ இது முன்னாடி இ- இங்க கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? அதான் அதான் கிரியேட் ஆயிருக்கே, அது இது என்னது இது கேட்குறேன். இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இது டெஸ்ட் இல்ல, அதனால கிரியேட் பண்ணிருப்பாங்க. நமக்கு நம்ம நம்ம பேமெண்ட் டைம் எடிட். கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம பேமெண்ட் இப்போ சப்ளையரோட அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோமா? ஆ ஆமா. ஓகே ஓகே. இப்ப இதுல நானு பியூடி 90 டேஸ்ன்னு போடுறேன். 90 டேஸ் பேமெண்ட் டைம் கிரியேட் பண்றேன். பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கட் ஆஃப் டேட் எதுவும் இல்லை. நம்ம இதில் கட் ஆஃப் டேட்லாம் கொடுக்க மாட்டோம். கட் ஆஃப் டேட்னா இந்த இதுக்குள்ள பே பண்ணணும் ஒரு டே வச்சிருப்போம். அந்த டேக்குள்ள இவங்க பே பண்ணணும் அது மாதிரி. கிரேஸ் பீரியட் நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோமா? இங்க கீழே தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓ. கிரேஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பீரியட். இங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஓ அதெல்லாம் இல்ல கிடையாதா? ஓகே ஓகே. கிரேஸ் பீரியட்லாம் அதில் கிடையாது. இல்ல அது சம் வந்துட்டு போடும் போது உங்களுக்கு. இருக்கும் ப்ரோ, அதான் ம் கேட்டேன். இல்ல ஓகே. இல்ல இல்ல இல்ல. சரியா. நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே தான் இது இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லாம். இதுல உங்களுக்கு கிரேஸ் பீரியட் வராது. இதுல அடிஷ்னல் சார்ஜஸ் தான் வரும். இப்போ 90 டேஸ் பேமெண்ட் டைம் கொடுத்துருக்கோம். 91 ஆயிடுச்சுனாலும் நம்ம பெனால்டி அடிஷ்னலாக பே எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். பெனால்ட்டி பே பண்ணுவோம். ஆமாம். சரி ஓகே. அது சப்ளையர் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும் ப்ரோ. ஒரு சிலர் ஓகே, ரெகுலர் சப்ளையராக இருந்தால் 1 டே 2 டே அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 1 மந்த்தாக இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதே நியூ சப்ளையர்லாம் இருந்தால் பெனால்ட்டி அது மாதிரிலாம் வரலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் தான் டியூ 100% தான் டியூ. அது எதுக்குள்ளே பே பண்ணணுன்றதை இங்கே சூஸ் பண்ணலாம். டேஸாக கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஃபிக்ஸ்டு டேட் கொடுத்துக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக இங்கே டேஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 90 டேஸில் க்ரியேட் பண்ணுறோமா, அந்த 90 டேஸ்க்குள்ளே டியூ வந்து 100% கிளியர் ஆயிருக்கணும்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட்ஸ் வரும். நீங்கள் 3 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த பேமெண்ட் டைமை யூஸ் பண்ணும்போது. எப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டேவே வாங்குறப்போ 0 டேஸ், சாரி, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே 5% கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட்டு. எப்போனா 0 டேஸ். இமிடியேட்டாக வாங்குற அன்னைக்கே அவங்க ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். செகண்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், தேர்டு கொடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இந்த பேமெண்ட் டைமுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே செட் அசைன்மெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆமா. இடத்துல நீங்கள் பியூ லெவலில் என்ன செட் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுத்தா தான் உங்களோட பேமெண்ட் டைம் வரும், இல்லாட்டி வராது.
இவங்க சுப்ரீமோ யூஎஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது மட்டும் இப் நான் பார்த்துட்டு வந்து இங்கே சூஸ் அப்படி பண்ணிக்கிறேன். ப்ரோ, இங்கே நான் அப்படி அப்படின்னா மீனிங் என்ன? அந்த செட் அசைன்மெண்ட் எனக்கு அது புரியல. செட் அசைன்மெண்ட்ஸ்னா, நீங்கள் பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணும்போது செட்டு கேட்டிருக்கும் கரெக்டா? ஆமா. அது என்ன கொடுத்துருப்பீங்க, அங்கே காமன் தானே கொடுத்துருப்பீங்க, டிஃபால்ட் செட்டுன்னு சொல்லி. ஓகே. அந்த டிஃபால்ட் செட்டுன்றது காமன்னு கொடுத்தனால, இங்கே காமன்னு கொடுத்தா இந்த பேமெண்ட் டேமு எல்லா இதுலேயும் காட்டும். யார் பியூ கிரியேட் பண்ணியிருந்தாலும் யாருக்கெல்லாம் காமன்னு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பேமெண்ட் டேம் காட்டும். ஓகேவா? இதே இந்த பேமெண்ட் டேம் உங்களுக்கு மட்டும்தான் காட்டணும், உங்கள் பியூக்கு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னா நீங்கள் காமன் யூஸ் பண்ணாமல் வேறு யூஸ் பண்ணியிருப்பீங்க, லொக்கேஷன் செட்டு. கரெக்டா? ம். இப்போ அந்த பியூக்கு மட்டும்தான் காட்டணும்னா அந்த பியூவில் என்ன இது யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஆர்டிஎஸ், நீங்களா ஒரு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணணும். பியூ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸல் சீட் 3 தான் ப்ரோ. லோட் ஆகுது. தெரியல. வெயிட் பண்ணும் நாளைக்கு. ம், தெரியுது. ம் இப்போ பியூ கிரியேட் பண்ணுறீங்க. பியூ கிரியேட் பண்ணுறப்போ செட்டு வந்து டிஃபால்ட் செட்டு காமன் கொடுத்துட்றீங்க. இது BU1, இங்கே BU2 செட்டு. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க. சென்னை செட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதான் ஆர்டிஎஸ். இப்போது பேமெண்ட் டேம் எடுத்துப்போம். பேமெண்ட் டேமு இப்போ நான் கிரியேட் பண்ணதில் இங்கே செட் அசைன்மெண்ட்டில் சென்னைன்னு கொடுத்துறேன். சென்னை செட்டு சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த பேமெண்ட் டேம், இப்போ நான் இந்த பியூ வச்சு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன், BU1 வச்சு. அப்போ எனக்கு இந்த பேமெண்ட் டேம் வருமா இன்வாய்ஸில்? ம் புரியல. புரியல, திருப்பி சொல்லுங்க. இருக்குமா கேக்குறீங்களா? ஆமாம். இப்போது BU1ஓட செட்டை வந்து காமன் இருக்குது. ஓகே. BU2ஓட செட்டு சென்னை செட்டுன்னு நான் கிரியேட் பண்ணதை வச்சு சூஸ். இப்போ ஹலோ. பேமெண்ட் டேமில் ம். ப்ரோ கேக்குதா? வச்சு நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ என்ன? ப்ரோ விட்டு விட்டு கேக்குது. ப்ரோ. ஹலோ. ஆ. இப்போ இப்போ கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. இருங்க, என் நெட்டு தான் அன்ஸ்டேபிளா இருக்கு. ஒரே நிமிஷம். ம் இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ BU1ல் செட்டு வந்து காமன் சூஸ் பண்ணியிருக்கேன். BU2வில் செட்டு வந்து கிரியேட் பண்ணும்போது ஆர்டிஎஸ், என்னோட ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், சென்னை செட்டுன்னு. இப்போது பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணுறப்போ நான் செட் அசைன்மெண்ட்டில் சென்னை செட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போது நான் BU1க்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ என்னால் இந்த பேமெண்ட் டைம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது தானே? ஏன்னா ஏன் செட்டு டிஃபர் ஆகுது. ஆமா, ஆகுது. அதனால இந்த இந்த BU1 சூஸ் பண்ணுறப்ப என்னோட இந்த பேமெண்ட் டேமே காட்டாது ஸ்க்ரீனில். இதே ம். BU2 யூஸ் பண்ணுறப்ப இந்த பேமெண்ட் டைம் மட்டும்தான் காட்டும். ஏன்னா செட்டு வந்து இந்த சென்னை செட்டுன்னு இருக்கனால சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், எந்தெந்த செட்டுக்கு வந்து இது அசைன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் காட்டும். ஓகேவா? ஓகே. அதுதான் டிஃபர். அதுக்கு தான் செட் அசைன்மெண்ட்டில் அசைன் பண்ணுறப்போ என்ன பியூவில் இருக்கோ அதை அசைன் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, புரியுது. ம் இப்போ புரியுது தானே? ம், கிளியர். ஓகே. அதனால தான் இந்த பேமெண்ட் டைமில் இப்போ சுப்ரீமோ லோக்கல் செட்டுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். போயிட்டு நான் BU லெவலில் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எடுத்த BUக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்க்குறேன். அது எங்கே பார்க்கலான்னா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் போயிட்டு மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் செட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் நம்மளோட BU சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் அண்ட் ஆட். இங்கேயும் பார்க்கலாம், இல்லாட்டி
மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட்லேயே பார்த்தலாம், இவ்வளோ பெருசு இங்கே வர தேவையில்ல. மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் இதில் நேம் சுப்ரீமோ பேங்க் யூஎஸ்ன்னு நினைக்கிறேன். காமன் சூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த ஆமா. இடத்துல காமன் கொடுத்தாதான் எனக்கு இன்வாய்ஸே கிரியேட் பண்ணுறப்ப என் பேமெண்ட் டைம் வரும், இல்லாட்டி வராது. ஓகேவா? இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு காமன் சூஸ் பண்ணிடுறேன் பேமெண்ட் டைம்ஸில். இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது தானே ப்ரோ? என்னோட ம். பியூடி. புரியுது. ம். இதில் இந்த செட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு காமன் சூஸ் பண்ணிட்டேன்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப என்னோட பேமெண்ட் டைம் அங்கே வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணோம்ல, இந்த பேமெண்ட் டைம்லேயே காமன் கொடுத்தனால நீங்கள் இந்த காமன்னு கொடுத்த எல்லா பியூக்குமே உங்களுக்கு காட்டும் உங்கள் பேமெண்ட் டைம். ஓகே. இப்போ யூசர் லெவலில் இந்த யூசருக்கு மட்டும்தான் காட்டணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணலாம்? முதல்ல ஆர்டிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, மேனேஜ் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டுன்னு. இதில் போயிட்டு இதில் இங்கே கிரியேட் கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுத்தேன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த ஆர்டிஎஸை இப்போ நான் கிரியேட் பண்ண பேமெண்ட் டைம் போகிறேன். ஆ இப்போ இந்த ஆடியஸில் காமனுக்கு பதிலாக என்னோட ஆடியஸ் சூஸ் பண்ணேன்னா பியூவில் காட்டுமா? இப்போ என்னோட இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பியூடி பேமெண்ட் டைம் ஆடியஸ் அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட பியூ வந்து காமன் இருந்தால் தான் எடுத்துக்கும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற இதில். கரெக்டா? ஹலோ. லிசன் பண்றேன் ப்ரோ. ஓகே. ம். இப்போ இந்த இதில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், பியூடி பிடிஆர்டிஎஸ்ன்றது இதான் ரெஃபரன்ஸ் டேட்டா செட். இப்போ இதை வந்து இந்த பேமெண்ட் டைமை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த ஆர்டிஎஸ் ஆக்சஸ் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இது யாருக்குமே காட்டாது, எந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற பியூக்குமே. ஏன்னா இதோட செட் அசைன்மெண்ட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால யாருக்கும் காட்டாது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் மாதிரி. இப்போ இதை நான் அந்த பியூ வரும்போது காட்டணும், அந்த வியூக்கு மட்டும்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் போயிட்டு செட் அசைன்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும், மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் செட் அசைன்மெண்ட்ஸ். இதில் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு என்னோட சுப்ரீமோ யூஎஸ் பேங்க்கை சூஸ் பண்ணிக்கிறேன். யூஎஸ் எங்கே இருக்கு? யூஎஸ் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க. பேபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கா? ஆமா. பேபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் இதில் காமனை எடுத்துட்டு இந்த பியூடி ஆர்டிஎஸ் அட்டாச் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பியூக்கு எந்த பேமெண்ட் டேர்ம் மட்டும் காட்டும்? இப்போ நான் அட்டாச் பண்ணல அங்கே பேமெண்ட் டேர்மில் செட் அசைன்மெண்ட்ஸில் ம். அது மட்டும்தான் ஸ்க்ரீனில் காட்டும். யூசர் லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான். ஏன்னா இப்போது பேமெண்ட் டைம் மேனுவலாக இப்போ யூசர் இன்வாய்ஸ் என்டர் பண்ணுறப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்டை வச்சு என்டர் பண்ணுறப்போ எண்ட் யூசர் அவங்களுக்கு 4-5 பேமெண்ட் டைம் காட்டினா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கல்ல.
கரெக்டா? இதே இப்போ இந்த ஸ்க்ரீனில் இன்வாய்ஸ் என்டர் பண்ணுற பேஜ் போனோம்னா நமக்கு ஒரே ஒரு பேமெண்ட் டைம் மட்டும்தான் காட்டும். அப்போ யூசர் வந்து எல்ஓவிஸில் அது ஒன்று காட்டுறதுனால அது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஓகே ப்ரோ. ஆ, ஒரே நிமிஷம் ப்ரோ, கால் வந்துட்டே இருக்கு, யாருன்னு தெரியல. கால். ஆ. ஆ, ஓகே சார். தேங்க்யூ. ம். ம். தேங்க். ஓகே. ப்ரோ, பிஸ்னஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ இது ஒன் நம்ம லெஸ் தென் 1 மினிட். புரியல. இப்போ நம்ம வந்து அந்த காமன் அந்த பதிலா வேற இது செட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பேமெண்ட் மீட்டிங். டேர்ம்ஸில் ஒரு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணி நம்ம பேமெண்ட் டேர்ம் வந்து இப்போ எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்ன்ற யூசருக்கு பேமெண்ட் டேர்ம் இப்போ சுப்ரீமோ யூஎஸ் பேங்க் யூஸ் பண்ணும்போது பேமெண்ட் டேர்ம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் காட்டும். சிஸ்டமில் இருக்க எல்லா பேமெண்ட் டேர்மும் காட்டாது. அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதை பியூ லெவல்லையும் அட்டாச் பண்ணோம் போய். ஓகே. ம். மீட்டிங் முடிய இதே நாள். போதானே? ஆமாம், 1 மினிட் தான் இருக்கு. இன்னொரு இது கிரியேட் பண்ண 10 மினிட்ஸ் ஆகும் ப்ரோ. ஏன்னா இப்போ என்கிட்ட ப்ரீமியம் இல்லை. ஓ அதனால சரி, இப்போ இதோட முடிச்சுக்கலான்றீங்களா? 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இன்னொரு லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியும். டென் புரியுது. ஃபார்ட்டி போல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரி ப்ரோ. ஏன்னா இது ஓகே. இந்த மீட்டிங் முடிஞ்சு தான் அது ப்ரீமியம் இல்லாதனால கிரியேட் பண்ண முடியாது உடனே மீட்டிங். சரி, ஓகே 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 ஓகே. ம். இன்னொன்று கிரியேட் பண்ணி அனுப்புகிறேன் ப்ரோ. சரி, அப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ம். ஓகே ஓகே.